என ஏதும் இல்லை, நேற்று வரை ஏக்கம் இல்லை, இன்று முதல் காதல் எந்தன் வானின் எல்லை. காலைகளை தேவை இல்லை, மாலையிலே வேண்டும் தொல்லை, இன்று முதல் நீதான் எந்தன் செல்ல பிள்ளை. நெஞ்சுக்குள் ஏதோ ஃபீலிங், கனவில கலகிறேன், நெஞ்சுக்குள் ஏதோ ஃபீலிங். நீ யாரென சொல்வாயோ, நீ நம்ப நீ என்னை கொள்வாயோ, மனம் தான் ஓடுதி நில்லாயோ, கலாபக் காதலா இது கொல்லும் காதலா. நான் மேக கூட்டம் தான் செம்புகம் போல் சேர்ந்து வாழலாம். ஓனன நன 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 ஓனன நன 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 ஓனன நன 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 ஓனன நன 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 நன. நெஞ்சுக்குள் ஏதோ feeling, நெஞ்சுக்குள் ஏதோ feeling. காதல்னா என்ன? எனக்கு இன்னும் அதுக்கு பதில் தெரியல. யாருக்காவது பதில் தெரியும்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. சரி தப்பு, விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம், கனவு நனவு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தானே காதல். அப்ப காதல்னா என்னன்னு ஒரு வார்த்தையில எப்படி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையிலும் காதல் வந்துச்சுல, அப்படி இருந்தும் எனக்கு பதில் தெரியலையே. ஆனா என்னோட காதல் இந்த வாழ்க்கையில நடக்கிற அன்றாட கசப்புகள் கலக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. சோ இப்போ அந்த காதல் என் மனசுல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா பெர்ஃபெக்ட் காதல்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. சண்டை போடுவோம், தப்பு பண்ணுவோம், ஆத்திரப்படுவோம், பிரிஞ்சு போவோம். எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? பழகிக்கிட்டு இருக்கேன். தனியா இருந்து பழகிட்டு இருக்கேன். நீ தானே சாவி வச்சுட்டு போன? வேற வழி இருந்துச்சா? வழி நம்ம கையில இருக்கு நீலா. கார்த்திக், நீ தானே டிவோர்ஸ் கேட்ட. அதுக்கப்புறம் அவன் கூடவே இருந்து அவன் நிம்மதி எனக்கு எடுக்க விரும்பல. அதான் பழகிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு கூப்பிட்டேன்? நான் நிறைய டிவோர்ஸ் கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். கல்யாண வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, டிவோர்ஸ் கேசஸ்க்கும் நிறைய ஒர்க் தேவை. இந்த மாதிரி டக்குன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறதுலாம் சும்மா. உண்மையாகவே டிவோர்ஸ் தேவையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி? கவுன்சிலிங் போகலாம், உட்காந்து நிறையா பேசலாம், மறுபடியும் ஒன்றா இருந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னோ எல்லாமே சரியாடியும் சொல்லலை, பட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம். அதுதான் சொல்ல வரேன். முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமா இவ்வளோ நாளாக ஒன்றா இருந்துட்டோம்ல, அதுக்காக ஐ மீன் அன்லெஸ் யூ ஆர் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீ ரெடினா தென் இந்த பேச்சுக்கே இடம்.
இல்லை இப்போ நம்ம 2 பேரும் நடுவில் இருக்கிறது வலிதான். ஆனால் வலி நிரந்தரம் இல்லை. வலி போனதுக்கப்புறம் மனசு நிதானமானதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது நான் இல்லைன்னா, இல்லாட்டி நீ இல்லைன்னா, ஏன் இப்போவே திரும்பி பார்ப்போம், வேணுமா வேணாமல். எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். ஒரு நாள் செஞ்ச தப்ப சொல்லிட்டேனா என்னால தாங்கிக்க முடியாது. இப்ப தைரியமா இருக்கேன். ஆனா இன்னொரு நாளைக்கு இதே தைரியம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, பேசுவோம். ஒரு நாள் பேசுவோம், அமைதியா பேசுவோம், சண்டை போடாம, அக்யூசேஷன்ஸ் இல்லாம. அந்த ஒரு நாள் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நாள் அன்னைக்கு பேசிட்டு ட்ராஷ் இட் அவுட், அதோட விட்டுருவோம். ஓகே, மூவ் ஆன் பண்ணிடுவோம். Nila. Nila. Do you love me? Of course. Try பண்ணலாம். Do you still love me, Karthik? ட்ரை பண்ணலாம். சமைச்சிட்டேன், சாப்பிட்றியா கார்த்திக்? இல்லை, வெளியே போகிறேன், வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நிலா, என் ஆஃபீஸ் ஆயிப்பேன் பார்த்தியா? இல்லை, சமைச்சிட்டேன், சாப்பிட்டு போறியா? இல்லை பரவாயில்ல, வேணாம், இங்கே தான் வச்சேன். இல்லை ப்ளீஸ் யோசிச்சு பாரு, எங்கேயாவது பார்த்தியா? இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் இருக்குது அதில். தெரியல கார்த்திக். ஏய், வச்ச இடத்துல இருக்க வேண்டியதானே, எதுக்கு மாற்றி வைக்கிற? அதான் நான் தொடவே இல்லையே. ஆமாம், அம்மா வீட்டில் இல்லை, நான் எடுக்கல, யார் எடுத்தா? பேயா? I tell you, நிலா, அந்த ஐபேட்ல எந்த மெசேஜஸ் கிடையாது. ஸோ யோர் ஸ்பை நான்சென்ஸ், அந்த செக்கிங்லாம் தேவையில்லை. ஓகே, இந்த ஃபோன் செக் பண்ணுறியா? ஃபோன் பார்க்கணுமா? செக் பண்ணுமா? கம். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை கார்த்திக்? என்ன பிரச்சனை சொன்ன மட்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போகலாமான்னு இருக்கு. போன மாட்டோம், நிம்மதியாக இருந்துருவியா? என்ன செய்யறதுன்னே தெரியல கீது. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் தான் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னான், ஆனா இப்ப அவன் தான் எரிஞ்செறிஞ்சு விடுறான் தினமும். எதுக்கு இப்படி 2 பேரும்? அவனால மறக்க முடியல, மறக்க மாட்டான். அப்புறம் ஏன் நம்ம 2 பேரும் இப்படி ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கணும்? மிச்சம் இருக்கிற ஆத்திரம், வலி. ஹே, இதெல்லாம் நீ கடந்து வந்தாதான் எல்லாம் சரியாகும். கிவ் அப் பண்ணாத கீத்து. முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சுதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மூவ் ஆன் பண்ணணும். அவனாவது நிம்மதியாக இருக்கலாம்ல. ஏய், இங்கே பாரு,
வேற யாரு கல்யாணத்துலயும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லை எல்லாரும் தான் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறியா? எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஓகே, ஏன் என் அம்மா அப்பாவை பாரு, சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்க. இப்போ போய் கேளு ஏன் பிரிஞ்சாங்கன்னு, ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் வீணா போச்சு. அதான் சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணலாம்ல. பட் அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் நீ கார்த்திகை லவ் பண்ணால் மட்டும்தான். லவ் பண்ணலன்னா விட்டுரு. லவ்னா என்ன? சாரி. சாரி. பர்ஃபெக்ட் காதல்னு ஒன்று இருக்கா? இல்லை. சண்டை போடுவோம், தப்பு பண்ணுவோம், ஆத்திரப்படுவோம், பிரிஞ்சு போவோம். ஆனால் அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த பாசம்தான் காதல். இந்தாங்கம்மா, வாங்கி தரங்க பார்ப்போம். சாப்பிடுங்க. பூஜா குட்டிக்கு இப்படி தான் சோறு விட்டுவேன். பூஜாவா? அப்படிதான் நடந்துக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க. சின்ன பிள்ளைத்தனமா. சாப்பிடுங்க. என்ன கதை சொல்லலாம்? நரி கதை, புலி கதை, பூனை கதை. கதையை சொல்லுவோம், ராஜா கதை. I love you. என்ன சொன்னீங்க? கேட்கலையா? அப்படின்னா மறுபடியும் சொல்ல முடியாது. கேட்டுச்சு, மறுபடியும் சொல்லுங்க. முடியாது. சொல்லுங்க. முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. காதலுக்கு முடிவு இருக்கா? காதலுக்கு உயிர் இருக்கா? தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிறேன்? இந்த 2 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துருச்சு? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் படிக்கும் போது எப்போ வளருவோம், பெரிய ஆள் ஆகுவோம், வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த வாழ்க்கை வந்ததுக்கப்புறம், பெரிய ஆளானதுக்கப்புறம் இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன வயசானாலும் அப்படி தானே, என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் மேனேஜ் பண்ணும், அதான் வாழ்க்கை. அப்பா எப்படி இருக்காரு? ஓகே, இதில் நடந்த ஒரு நல்ல விஷயம், அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தேவா,
நீயே இப்படி இருந்தா எப்படி? அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் நான் இருந்தா, நான் இத்தனை நாள் தைரியமாக இருக்க மாதிரி நடித்தேன். ஆனால் ஏதாவது ஆயிருந்தா செத்து போயிருப்பேன். பார்க்க தான் சண்டைக்காரன், ஆனால் சரியான தெளிவேன். இன்னைக்கு ஃபைனல் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட். டாக்டர் கேன்சர் செல்ஸ்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்போதான் எனக்கு நீ உயிரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நான் முத காலத்துல கிளம்பு. ஹாப்பி 7th anniversary. பிரச்சனைகள் இல்லாத கல்யாண வாழ்க்கை இருக்காது. ஆனால் இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற பலம் நமக்கு இருக்கு. என்னுடைய எல்லா குறைகளும் ஏற்றுக்கிட்டு நீ என்னை இன்னும் காதலிச்சிட்ருக்க. தேங்க்யூ. 7 வருஷம்தான் போயிருக்கு, இன்னும் 7000 வருஷம் என் கூட இருப்பியா? ஐ லவ் யூ கார்த்திக். இதை விட வேற சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. நான் தூங்கிட்டு கண் முழிக்கும்போது எப்போதுமே நீ மட்டும்தான் என் பக்கத்தில் இருக்கணும். அதுதான் என் ஆசை. ஐ லவ் யூ வெரி மச். வாழ்நாள் முழுவதும் என் கூடவே இருக்கியா? ஆனால் ஒரு விதத்தில் நான் ரொம்ப லக்கி. பர்ஃபெக்டான காதல், அந்த ஃபேரி டேல் மனசில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறேன். இந்த வீணாக போன உலகம், இந்த வாழ்க்கை, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, பயப்படாதீங்க. ஓகே, பயப்படாதீங்க. அந்த ஃபேரி டேலை நான் யார்கிட்டையும் தேட மாட்டேன், கம்பேர் பண்ண மாட்டேன். இட்ஸ் மை சீக்ரெட், எனக்கு மட்டும். ஜஸ்ட் பண்ணு. கீதாஞ்சலி, என்னை விட தெளிவாக இருக்கீங்க. ஓகே, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்குறேன். ஓகே,
அந்த பதிலை வச்சு தான் நீங்கள் மறுபடியும் இந்த செஷனுக்கு வரணுமா இல்லையான்னு நான் முடிவு பண்ணேன். ஓகே ரைட். ஸோ எப்போ மறுபடியும் ஆட போகிறீங்க? சசி, Vani. Vani, right? Primary school. உன் பிரைமரி ஸ்கூல் க்ரஷ். Primary. Yes. Primary school crush. நீ எங்கெங்க? நான் ஒரு ஒர்க் விஷயமா வந்தேன். நீங்கள்? நான் இங்கே தான் வச்சுறேன். ஓ. ஸோ ஹவுஸ் லைஃப்? லைஃப் ஓகே, இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. போவோம். ஒவ்வொரு காதல் கதையும் வித்தியாசமானது. எல்லா காதலும் ஒன்றானது. நாளை என ஏதும் இல்லை, நேற்று வரை ஏக்கம் இல்லை, இன்று முதல் காதல் எந்தன் வானின் எல்லை. காலைகளை தேவை இல்லை, மாலையிலே வேண்டும் தொல்லை, இன்று முதல் நீதான் எந்தன் செல்ல பிள்ளை. நெஞ்சுக்குள் ஏதோ ஃபீலிங், கனவில கலகிறேன், நெஞ்சுக்குள்